அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரை கண்டடைந்து உங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நமது திருச்சி அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது வாரங்களில் உள்ளிருப்பு தியானம் நடைபெறுகிறது. புதன் மாலை 7 மணியிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் நடைபெறும். இத்தியானத்தில் முன்பதிவு செய்து பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383651076. மேலும் விவரங்களுக்கு www.arungudaillam.org. வருவீர், இறை அனுபவம் பெறுவீர். சிலுவையின் பயணம் தொடர்கிறது. தவக்காலம் மனமாற்றம் அடைவதற்கு ஏற்றதொரு காலமாகும். இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாடுகளின் பாதையிலே நடந்து செல்வோம். பாடுகளின் பற்றி தியானித்து கிறிஸ்துவை மென்மேலும் அன்பு செய்யவும் நம்மை நாமே உணரவும் இவ்வேளையில் பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இதோ மனிதன். நிலவு தோன்றியதால் நட்சத்திரங்கள் தங்கள் ஒளி மங்கிவிட்டதாக கொடிபிடித்து நிலவை குற்றம் சுமத்த முடியுமா? இயேசு கிறிஸ்து கட்டுண்ட கைதியைப் போல பிலாத்துவின் அரண்மனையில் நின்று கொண்டிருந்தார். உருகுலைந்த நிலையில் நின்ற அவரை பார்த்து பிலாத்து, இதோ மனிதன் என்று கூறினான். சிந்தனை. இன்று வீட்டிலும் நாட்டிலும் ஊரிலும் பாரிலும் பல அநீதிகள் நடைபெறுகின்றன. எத்தனையோ பொய் தீர்ப்புகள் கூறப்படுகின்றன. அத்தகைய அநீதிகளை எதிர்த்து போராடும் துணிவும் தைரியமும் உண்டா நமக்கு? கிறிஸ்துவையும் கொலையாளி பரபாசையும் ஒரே படியில் நிறுத்தி இவ்விருவரில் யாரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கூறி பிலாத்து அவமானப்படுத்தினான். வேதனை நேரங்களில் நாம் யாரை ஏற்க முற்படுகிறோம்? இயேசுவையா, உலகையா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, என் வாழ்வில் வரும் துன்ப நேரங்களில் நான் உம்மை தேர்ந்தெடுக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாலா சிலுவை சுமக்க வைத்தார், உன்னை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாலா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அசிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆற தழுவிக் கொண்டார். ஆமைக்கு தன் முதுகில் ஓட்டை சுமப்பது ஒரு சுமையாக இருக்க முடியாது. கங்காரு தன் வயிற்று பையுக்குள் சுமக்கும் குட்டியை சுமையாக கருத முடியாது. குட்டி வளரும் வரை தாய்க்குரங்கு தன் குழந்தையை ஒரு கையில் பிடித்து
மார்போடு அணைத்து கொண்டு குட்டியின் சுமையை பொருட்படுத்தாமல் மறு கையில் கிளையை பற்றி தாவி தாவி இறை தேட மரம் ஏறுவது நமக்கு பாடமாக வேண்டாமா? கோரச் சிலுவையை, பாரச் சிலுவையை அவரது மெல்லிய தோள்மேல் வைத்தனர். சிலுவையை கண்ட இயேசு அதனை ஆற தழுவிக்கொண்டார். சிந்தனை: எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த சிலுவை என்று நமது வாழ்வில் வரும் சிலுவைகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? துன்பத்தின் இறைவனில் அன்பு கரத்தை இன்னும் ஆழமாக பற்றி கொள்ள பக்குவப்பட்ட உள்ளம் நம்மிடம் இருக்கிறதா? ஆண்டவர் அளித்தார், அவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரின் திருப்பெயர் வாழ்த்த பெறுவதாக என்று கூறிய யோபுவை போல் நாம் கூற முடியுமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் ஊற்றே தலைவா, என் சோதனை நேரங்களில் உமக்கு நன்றி கூறும் மனப்பக்குவத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைக்கார கடவது. வீண்டாய் சிலுவையின் பழுவோடு மீண்டும் எழுந்தாய் துயர்களின் நினைவோடு. வீண்டாய் சிலுவையின் பழுவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மெல்லிய தோலை அழுத்தியது. முதல் விழுதல் எல்லா நிலையில் உள்ளவருக்கும் யதார்த்தமானதே. நடைபயில அடியெடுத்து வைக்கும் குழந்தையின் சறுக்கல், விடலை பருவத்தில் ஆர்வ மிகுதியில் செய்யும் தவறுகளால் தடுக்கி விழுதல், இளமை துடிப்பில் செய்யும் பாவத்தால் இடறி விழுதல், பிறந்த வீட்டு செல்லம் புகுந்த வீட்டில் எடுபடாத நிலையில் நிகழும் தவறுகள், இவை யாவற்றையும் குறை தீர்த்து கரையேற்ற வழி சொல்ல முன்வர வேண்டும். புறச்சோர்வும் அகச்சோர்வும் அவரது மெல்லிய தோலை அழுத்தியது. சிந்தனை: அஞ்ச வேண்டியவருக்கு அஞ்சாதிருத்தல் அறிவற்ற செயல். முட்ட வரும் மாட்டை கண்டு எட்ட ஓடுகிறோம், ஒத்த வரும் பாம்பை பார்த்து மெத்த செல்கிறோம், பாய வரும் வேங்கையை கண்டு பதுங்கி போகிறோம், சீறி வரும் சிறுத்தையை கண்டு சிட்டாய் பறக்கிறோம். ஆனால் ஆளை கொள்ளும் நஞ்சாம் பாவத்திற்கு நம்மில் எத்தனை பேர் அஞ்சுகிறோம்? கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், பாவையே அல்ல. மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் அரசே இறைவா, என் பாவத்திலிருந்து எழுந்து உம் வழியில் நடக்க கிருபை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாங்கிட உண்ணா துயருற்றே உன்னை தாங்கிய அன்னை துயருற்றார். தாங்கிட உண்ணா துயருற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வலியின் ஆறுதல். தடுக்கி விழுந்த தன் குழந்தையின் அழுகையை அடக்க தாய் தரையை அடித்தல் குழந்தைக்கு ஆறுதல். தவறு செய்த தன் மகனின் தவறை சுட்டிக்காட்டி 2 அடி கொடுத்து அணைப்பது வலிக்கு ஒத்தடம். மனைவியின் பேச்சை கேட்டு வயதான பெற்றோரை ஓரம் கட்டினாலும் மருமகள் மகனை உதாசீனப்படுத்தும் போது மகனுக்காக வருந்து கட்டிக்கொண்டு ஆறுதல் பேசும் தாயின் செயல் புண்பட்ட உள்ளத்திற்கு வலி நிவாரிணி. தாயின் கனிந்த பார்வை
இயேசுவுக்கு நாம் கொடுத்த கசையடிகளுக்கான ஆறுதல். சிந்தனை. மரியன்னை விரும்பியிருந்தால் கல்வாரிக்கு செல்லும் மகனை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் நம் மீது கொண்ட எல்லையற்ற அன்பின் காரணமாக தந்தையின் திருவுளம் ஏற்றார். நம் பிள்ளைகளுக்கு உண்மை, நேர்மை, பணிவு, கீழ்ப்படிதல், நம்பிக்கை போன்ற நற்பண்புகளை கற்றுத்தருகிறோமா? நம்மில் எத்தனை பேர் நம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ முற்படுகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் அரசே இறைவா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருத்தினார் தன்னை உன்னோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவிடும் கரங்கள். துன்பத் துயரங்களில் துயர் துடைக்க மனிதர்களுக்கு அருகில் இருந்து உதவி செய்யவே இறைவன் தன் சாயலில் மனிதர்களை படைத்துள்ளார். மரங்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்தையும் மனிதனின் தேவையில் மனம் கோணாமல் உதவி செய்யும் மாண்பினை உற்று நோக்குவோம். அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் சிலுவையை சீமோன். சிந்தனை. நம் வாழ்வில் சிலுவைகள் வரும்போது அவற்றை எப்படி வரவேற்கிறோம்? இன்று எத்தனையோ பேர் கவலை சுமை, வறுமை சுமை, துயரச் சுமை, கடன் சுமை, பாவச்சுமை போன்ற பலதரப்பட்ட சுமைகளால் அழுத்தப்பட்டு நடைப்பிணங்களாக நானிலத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது சுமைகளை ஆற்ற நாம் முயல்கிறோமா? பிரதிபலன் பாராமல் உதவி செய்ய நம்மால் இயலுமா? சின்னஞ்சிறியவர்களுக்கு உதவி செய்தாலும் கைமாறு பெறாமல் போகான் என்ற வார்த்தையை வாழ்வாக்குவோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் உருவே இறைவா, இனி வரும் காலங்களில் என் அயலானுக்கு உதவி செய்யும் மனதை தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நிலையாய் மங்கையின் சிறு துணியில் அன்பின் விளையாய் பதிந்தது உன்பதனம். நிலையாய் மங்கையின் சிறு துணியில் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர் கொடுத்த பரிசு காலங்கள் காட்டும் அறிகுறிகளை உய்த்துணர்ந்து அர்ப்பணிப்பு காரியங்களை செய்வோர் சாதனை புரிவது மட்டுமல்ல, கால பதிவேட்டில் இடம் பிடித்து விடுகின்றனர். மக்களின் வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டும் குறியீடுகளாக மாறிவிடுகின்றனர். வெரோனிகாவின் அர்ப்பணிப்புக்கு இயேசு கொடுத்த பரிசு துணியில் அவரது முகம். சிந்தனை. இன்று எத்தனையோ பேரின் வாழ்க்கை கண்ணீர் கடலில் கரைந்து கொண்டிருக்கிறது. அழுது அழுது கண்கள் வீங்கிய நிலையில் இருக்கும் அவர்களது கண்ணீர் துடைக்க நாம் முன் வருகிறோமா? தூயவருள் தூயவராம் கிறிஸ்து குடிகொள்ளும் இல்லமாக உள்ளதா நம் உள்ளம், அல்லது அழுக்கினால் நிறைந்திருக்கிறதா? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, அடுத்தவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றக்கூடிய தீபமாக மாற வரம் தாரும் இயேசுவே. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. ஆமென். ஓய்ந்தாய் படுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தாய் நீலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தாய் படுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாழ்ச்சியின் பாடம். வாழ்க்கை பாதை வளைவு சுழிவு அற்ற நெடுஞ்சாலை அல்ல. இடறி விழுந்தால்தான் வாழ்க்கையின் சூட்சமம் விளங்கும். விபத்தின்றி பயணிக்க எச்சரிக்கை பலகைகளை கவனிப்பவனே வெற்றிகரமாக பயணிக்கலாம். ஆனாலும் பல காரணங்களால் வீழ்த்தப்படுவோர் வீழ்ந்தாலும் எழுவர். அவர்களது வீழ்ச்சி மிகப்பெரிய எழுச்சிக்கான முன்னோட்டம். சிந்தனை. அவர் தம்மையே தாழ்த்தியதால் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பேரை அவருக்கு அருளினார் என்றார் பவுல். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே மனநிலை இன்று நம்மிடம் இருக்கிறதா? நம்மையே தாழ்த்துகிறோமா? அல்லது நம்மிடம் இருக்கும் அழகு, அறிவு, ஆற்றல், செல்வம், செல்வாக்கு குறித்து தற்பெருமை கொள்கிறோமா? நெல்லில் உமி போல், செம்பில் களிம்பு போல் நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கும் மாணவ ஆடையை களைந்து எப்போது தாழ்ச்சி என்னும் ஆடையை அணியப் போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் இருக்கும் தேவையற்றவைகளை விடுத்து நீர் கொடுக்கும் தாழ்ச்சி என்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீ நல்கி வழி தொடர்ந்தாய். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்காக அழாதீர்கள். மரங்கள் யாவும் பயன்பாட்டிற்கே, பயனின்றி பட்டு போக அல்ல. எருசலேம் மகளிரை பார்த்து எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். சிந்தனை. நமது ஜபவாழ்வு கூட தன்னலம் சார்ந்ததாக இல்லையா? மருத்துவமனையிலே உணவற்று கிடப்போருக்காக மன்றாடுகிறோமா? பக்கத்து வீட்டில் அழுவோருக்காக வேண்டுகிறோமா? எல்லாவற்றையும் இழந்த எதிர் வீட்டுக்காக துயரப்பட்டு இருக்கிறோமா? பகைவரைக்காய் மன்றாடுகிறோமா? பிறரை கவனிக்க நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் உருவே இறைவா, இனி வரும் காலங்களில் உம்மை போல் பிறருக்காய் உண்மையாய் ஜெபிக்கும் உள்ளம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய், காலூன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தாய். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய். எனக்காக இறைவா, எனக்காக
நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முகம் குப்புற விழுந்தார். சின்ன சின்ன ஆசைகளால் வாழ்க்கை பூர்த்தியாகிவிட முடியாது. உயர்ந்த உன்னதமான நெறிகளால் வாழ்க்கை செயல்பாடுகள் உந்தப்படுகிற பொழுது விழுவது பலகீனம் அல்ல. ஆண்டவர் பாடுகளின் போது பல முறை கீழே விழுந்திருக்கலாம். அவர் 3 முறையும் வெவ்வேறு நிலைகளில் விழுந்தார். முதல் முறை லேசாக விழுந்தார். 2ஆம் முறை முகம் தரையில் படும்படி விழுந்தார். 3ஆம் முறை முகம் குப்புற விழுந்தார். சிந்தனை: அவரது விழுதல் ஒரு பாவியின் பல்வேறு அவல நிலையை காட்டுகிறது. ஒருவன் முதலில் பாவத்தில் விழும்போது கடவுளும் மன்னித்து விடுவார் என்ற ஆசை வார்த்தைகளால் லேசான நூலில் சாத்தான் கட்டுவான். பின்பு பாவ பழக்கமாக மாறும்போது இறுதியில் அறுக்க முடியாத சங்கிலிகளால் பிணைக்கப்படுகிறோம். விழுந்த நாம் அவநம்பிக்கையினால் மேலும் கட்டப்படுகிறோம். நாம் யாரிடம் விழுந்து கடிக்கிறோம்? சிந்திப்போம். ஜெபம். இனிய இயேசுவே, நாங்கள் என்றும் உம்மில் மட்டும் நிலைத்து நிற்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஊடைகளை களைந்திட உனை தந்தாய், இரத்த மழைகள் திறந்திட மீனுந்தாய். ஊடைகளை களைந்திட உனை தந்தாய். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இழந்தார் ஆடையை. நிர்வாணம் நிஜத்தை வெளிப்படுத்தும் உன்னதம். கடவுள் தந்த மனிதத்தின் புனிதம். கடவுளோடு மனிதன் கொண்டிருந்த உறவின் உச்சக்கட்ட மகத்துவம். அந்த மகத்துவத்தை இழந்ததின் அடையாளமே ஆடை போர்த்திய மனிதன். நாம் நிஜத்தை உணர இயேசு தன் ஆடையை இழந்தார். சிந்தனை: இன்று கலை என்ற பெயரிலே ஆன்ம உயிருக்கு உலை வைக்கப்படுகிறது. இசை என்ற பெயரிலே காமபசியை தூண்டுகிற பாடல்கள், அச்சு சுதந்திர என்ற பெயரிலே நச்சு கொள்கைகள் பரப்பப்பட்டு வருகின்றன. கற்பழிப்புகளும் பாலியல் பலாத்காரங்களும் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. இதற்கு நம் பதில் என்ன? நாம் கடவுளின் வாழும் ஆலயம் என்று தெரியாதா? நற்கருணைநாதரின் பொற்காதிர் பாத்திரமாக நாம் வாழ தயாரா? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் வேந்தனே இறைவா, நாங்கள் உமது ஆலயமாக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உன்னை தொங்கிடச் செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகள். வதைப்போருக்கு தெரியாது வலியின் கொடுமை. வதைபடுவோருக்குத்தான் தெரியும் வலியும் வேதனையும் அதற்கு அப்பால் காத்து கிடக்கும் பெருமையின் இரகசியமும். சமத்துவம், சகோதரத்துவம், வெற்றி, சாதனை, விடுதலை போன்ற பிரசவிப்புக்கான ஏக்க பெருமூச்சு. வியர்வை, உழைப்பின் கலைப்பு,
மன உளைச்சல், அவமானம், வீண் பழி இவையாவும் உன்னதத்தை எட்டுவதற்கான உந்து சக்திகளே ஒழிய முயற்சிகளை சிறைப்படுத்தும் ஆணிகள் அல்ல. சிந்தனை: ஆணவம், அகந்தை, பொறாமை, வெளிவேடம், சுயநலம் போன்ற ஆணிகளால் பிறருடைய வாழ்வை துளைப்பதில்லையா? அவதூறு என்னும் சேற்றை பிறர் மீது வாரி இறைக்கவில்லையா? வார்த்தைகளால் புண்படுத்துவது இல்லையா? பிறர் கண்ணில் நாம் சிரிப்பதில்லையா? அறையப்பட்டு கிடப்பவர்களுக்கு விடுதலை வாழ்வு தர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்போது உணரப்பெறுகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உன்னை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உன்னை விட்டு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிரிந்தது உயிர், உயிர் இறைமையின் துளி. இந்த துளிக்கு வாழ்வை கொடுக்கும் சக்தியும் வாழ்வை இழக்கச் செய்யும் சக்தியும் இருக்கிறது. இயேசு எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லி உயிர் துறந்தார். சிலுவையில் தொங்கிடும் நம் இயேசு கிறிஸ்து, மனமது நொறுங்கிடும் கல்வாரி நிகழ்வு. சிலுவையில் தொங்கிடும் நம் இயேசு கிறிஸ்து, மனமது நொறுங்கிடும் கல்வாரி நிகழ்வு. சிலுவையில் தொங்கிடும் நம் இயேசு கிறிஸ்து, பாவிக்க ஜீவனை விட்டீரன்றோ, பாவிக்க ஜீவனை விட்டீரன்றோ. பதறுது இருதயம், ஐயோ நான் என்ன செய்ய? பதறுது இருதயம், ஐயோ நான் என்ன செய்ய? சிலுவையில் தொங்கிடும் நம் இயேசு கிறிஸ்து, மனமது நொறுங்கிடும் கல்வாரி நிகழ்வு. சிலுவையில் தொங்கிடும் நம் இயேசு கிறிஸ்து, மனமது நொறுங்கிடும் கல்வாரி நிகழ்வு. சிலுவையில் தொங்கிடும் நம் இயேசு கிறிஸ்து. சிந்தனை: அளவற்ற வகையில் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்த கிறிஸ்துவை அன்பு செய்வோம். நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவருக்கு முதன்மையான இடமளிப்போம். நமது எளிய அன்பை அவருக்கு காணிக்கையாக்குவோம். கொடிய விளைவுகளை தோற்றுவிக்கும் ஆழங்கால நஞ்சாம் பாவத்திற்கு என்றும் அஞ்சி வாழ்வோம். ஜெபம். இரக்கத்தின் உருவாய் இறைவா, நாங்கள் எங்கள் பாவத்தை விட்டு விலகி உம்மை இறுக பற்றிக்கொள்ள வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தி தாயின் மடியில் இறைவனின் கருணையின் மகா சமுத்திரம் தாய். அதில் ஒரு துளி மனிதர்கள் கோயில்களை கட்டி அதில் இறைவனை எழுந்தருளச் செய்கிறார்கள். ஆனால் தாய் என்னும் கோயிலை இறைவனே கட்டுகிறார். அங்கே தானே எழுந்தருளி வருகிறார். அதனால்தான் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்கிறோம். இச்சிறப்பை உணர்ந்தவர்களே தாயை போற்றுகின்றனர். உன்னதமான இத்தகுதியை உணர்ந்த தாய்மார்களே பிள்ளை வளர்ப்புகளை அளவுக்கு அதிகமான ஈடுபாடு காட்டுகின்றனர். சிந்தனை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்பட்ட போது எத்துணை பக்தியோடு வாங்கினார் நம் அன்னை. நாம் தினந்தோறும் நற்கருணை பந்தியில் பங்கேற்கிறோமா? அத்திருவுடலை பக்தியோடு வணக்கத்தோடு பெறுகிறோமா? அல்லது கடமைக்காக பங்கேற்கிறோமா? கடவுளின் ஆலயமாக மாறுவோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, என் வாழ்வில் என்றும் உம்மோடு உண்மையாக பயணிக்க அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக. 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெற்றிக்கு அடித்தளம். கல்லறையில் அடங்கி போவதல்ல மனித வாழ்க்கை. சமாதிகள் கூட அடையாளம் தெரியாமல் அடங்கி போகலாம். சத்தியம் போதித்தவரின் உண்மை நெறிகள் வாழ்வின் பாதையில் வழிகாட்டி மரங்களாய் திசை காட்டி காலமுள்ளவரை நிற்கும் என்பதே உண்மை. உலகம் ஒருவருக்கு நல்ல பெயர் சூட்டுகிறது என்றால் அப்போதுதான் அவர் பிறக்கிறார் என்று பொருள். சுயநலத்திற்கு தங்களை அடக்கம் செய்பவர்களே நிறைந்த புகழுக்கு தங்களை பிறப்பிக்கச் செய்கிறார்கள். சிந்தனை. இன்று சாதியின் பேராலும் சமயத்தின் பேராலும் மொழியின் பேராலும் இனத்தின் பேராலும் நம்மை சுற்றி எத்தனையோ கல்றைகளை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். அவை உடைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட வேண்டாமா? கிறிஸ்துவை போல் பொது வாழ்வு, எளிய வாழ்வு வாழ வேண்டாமா? நிரந்த பலனை நாம் அடைய என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் அரசே எம் இறைவா, நாங்கள் ஜாதி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதில் வாழாமல் உம்மில் நிலைத்து வாழ வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பாப்பரசரின் கருத்துக்காகவும் நம்முடைய அருங்கொடை இல்லத்தின் கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய நல் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.